வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முள்ளு முருங்கை ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசி ஒரு 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இலை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஆலமரம் இலை மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு வாழெல்லாம் இருக்காது. இதுதான் முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் முள்ளு முள்ளாக இருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகு, தேவையான அளவு நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆட்டுக்கல்லை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அந்த அரிசி அதில் போட்டுடணும். ஏன்னா நல்லா ஊற வச்சிட்டோம்ல, ஏன்னா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் காலையில் செய்ய முடியும். இயர்லி மார்னிங் தான் எப்போவுமே செய்கிறது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் அந்த இலையெல்லாம் நல்லா போட்டுட்டு அந்த மிளகை இதில் கொட்டிடணும். தண்ணி அப்பப்போ தெளிச்சுக்க தான் செய்யணும். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் அந்த ரொட்டி பதத்துக்கு நல்லா வரும். இப்போ நல்லா ஆட்டுக்குள்ளே நல்லா ஆட்டிடலாம். கை மாற்றி மாற்றி ஆட்டிகிட்டே இருக்கணும். இலை கரெக்டாக அந்த அரிசி அளவுக்கு, என்னால் அவங்க கையில் ஒரு பிடி நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இலை நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப இல்லாத மாதிரி தெரியும், அரிசி மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் சமமான அளவு எடுத்துக்கோங்க. நல்லாவே அரைச்சிச்சு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அதை உருட்டுனா நல்லா உருட்டுற மாதிரி இருக்கணும். கையில் அது மாவு ஒட்டாமலும் இருக்கணும். இப்போ இருக்கிறது, ஏன்னா தண்ணி ஊற்றக்கூடாதுங்கிறனால இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தமாக வலிச்சு எடுத்துக்கலாம். இது ஆட்டுக்கல்லில் செய்யும்போது எப்படி சொல்கிறது, அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மிக்சினால் கொஞ்சம் தண்ணி ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கூட நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டியை அதில் தட்டிட வேண்டியதான். கையிலேயே தட்டிடணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கையிலேயே அமுக்கி தட்டிடணும். நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு இனிப்பு எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இப்படியே சாப்பிடுங்க. அது உண்மையிலே ரொம்பவும் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா நல்லெண்ணெய் எவ்வளோ வேணால் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்துடணும். லோ ஃப்ளேம் அல்லது ஹை ஃப்ளேம் எதுவும் ஓகே. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொட்டி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.